குடமிளகா ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் வாங்க. ஒரு பேன்ல நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்த வெட்டி அதில போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனோனே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். குடமிளகா சின்ன சின்னதா வெட்டி ஒரு 2 மிளகா நான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் மூடி விடுங்க. நல்லா மூடினோடனே அந்த வாட்டர்லேயே அது வெந்துடும். தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது. நல்லா வெந்துட்ட உடனே திறந்துட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. கறி மசால் பவுட்ரு 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் ப்ளெயின் பெப்பர் போடுங்க. திருப்பியும் ஒரு கலரிட்டு வடித்த சாதத்தை அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு இருக்கிற சாதத்தை போடுங்க. உதிரி உதிரியாக இருக்கிற சாதம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு பக்கத்தில் 2 ஸ்பூன் பட்டர் போடுங்க. போட்டுட்டு முந்திரி பருப்பை கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு குடமிளகால. இதை வந்து குழந்தைங்க வந்து அவாய்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெறும் கறி மசால் பவுடரும் கொஞ்சோண்டு அந்த பெப்பர் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அந்த கீயில் முந்திரி பருப்பு போடுறோம்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.